வெளியே ஃபஸ்ட்டுலாம் வெளியே சொல்லாமல் கண்ணீரே வந்துடும். இப்போ பழகினதுக்கப்புறம் ஓரளவு பரவாயில்ல. ஓகே. பரோட்டா ஒரு 5 பீஸ் வச்சு அடிக்கிற 10 பீஸ் வச்சு அடிக்கிறேன்னா ஸ்டார்டிங்லாம் இப்போ வேலைக்கு சேர்ந்த பூசெல்லாம் அப்படியே கை ரெட் கலரில் இருக்கும். எப்பொழுதுமே வந்துருக்கு அந்த அளவுக்கு. இப்போ போக பழகிடுது. அப்போ தண்ணியில் அப்படியே இருக்கிறது. அப்புறம் இதனால ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையில் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சு. சூடு எவ்வளோ ஹீட் இருந்தாலும் தாங்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் மறுத்து போச்சு. இப்போலாம் வந்து வலி தெரியல. ஸ்டார்டிங் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் இது பண்ணீங்க? பரோட்டா ஸ்டார்டிங் பண்ணும்போது இல்லை பரோட்டாவும் ஸ்டார்டிங் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு ஹோட்டலில் நார்மலாக எல்லா வேலையுமே செஞ்சேன். சப்ளை பண்ண வெயிட்டர் வேலை பார்த்தா எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு தான் அந்த ஃபீல்டை கற்றுக்கிட்டேன். இந்த வேலை தான் நான் எடுத்தோடனே பரோட்டா மாஸ்டர்லாம் வரல. எடுத்தோடனே டேபிள் தொடச்சா அப்புறம் மாஸ்டர் ஆனேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு வேலையை கற்றுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையுமே கற்றுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வெஜ்ஜில் தான் இருந்தேன். அடுத்து நான்வெஜ்ஜுக்கு வந்தேன். நான்வெஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பழகிட்டு ஃபுல்லாக முழுக்கவே நான்வெஜ்ஜில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர். ஆனால் எல்லா வேலையுமே கற்றுக்கிருக்கேன். எனக்கு எல்லா வேலையுமே தெரியறதுனால எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். சப்ளை பண்ணிருக்கேன், க்ளீன் பண்ணிருக்கேன், பாத்திரம் கழுவிருக்கேன், பிளேட்டு கழுவிருக்கேன், டீ காஃபி போட்டிருக்கேன், காய்கறி கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிரியாணிலேருந்து எல்லா சர்வீஸ் பண்ணது எல்லா வேலையுமே போயிருக்கேன். லாஸ்ட்டில் இப்போ பரோட்டா போட்டியே ரெகுலராக ஒரு கடையில் அப்படி பண்ணேன். ஆனால் என் ஹோட்டலில் எல்லா வேலையும் செஞ்சு ஏறி இறங்கி தான் வந்திருக்கேன். சரி சரிங்கண்ணா.